நாம் சுற்றுலா தலத்திற்கு போனால் கூட அந்த சுற்றுலா தலத்தில் அமர்ந்து ரசிக்கிறோமா? மலைச்சாரல்கள் வழியாக நாம் ஒரு கோடைவாழ் தலத்திற்கு செல்கிறோம். போகிற வழியில் எத்தனை அழகு, எத்தனை தாவரங்கள், எத்தனை கொடிகள், எத்தனை மரங்கள். படிப்படியாக அந்த உஷ்ணம் குறைந்து குளிர் அதிகமாவதை நாம் தரிசிக்க வேண்டாமா? போகிற போது நன்றாக தூங்குகிறார்கள். போய் சேருகிற இடம் வந்ததும் எழுகிறார்கள். அங்கேயும் அவர்கள் முக்கியமான இடங்களில் நின்று நிழற்படம் எடுத்துக்கொள்கிறார்கள். பிறகு அதை நண்பர்களுக்கு அனுப்பி அதை தான் பார்த்ததாக பதிவு செய்து விடுகிறார்கள். அடுத்தவர்களிடம் பதிவு செய்வதற்காகத்தான் இவர்கள் பல இடங்களுக்கு செல்கிறார்களே தவிர எந்த விதமான நிழற்படமும் இல்லாமல் இருக்கிற போதுதான் உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான அனுபவம் ஏற்படும். நான் யாருடனும் புகைப்படம் எடுத்துக்கொள்ள இதுவரை விரும்பியதே இல்லை. ஏனென்றால் அவர்களோடு நான் பழகிய நினைவுகள் நெஞ்சிலே ஈரமாக இருக்கிற போது அதை ஏன் ஒரு புகைப்படத்தால் நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும்? யாரிடம் காட்டி நான் பெருமைப்பட போகிறேன்? தேவையில்லை. வாழ்க்கை பெருமைப்படுவதற்கு அல்ல, அருமைப்படுவதற்கு, அருமை என்று உணர்வதற்காக, ஒவ்வொரு நொடியையும் இது வரம் என்று நினைப்பதற்காக. கடற்கரையிலே அமர்ந்து நாம் ரசிக்க முடிவதில்லை, மலைச்சாரலுக்கு சென்றால் மகிழ முடிவதில்லை. நாம் எல்லாவற்றையும் தவறவிட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி தவறவிட்டு கொண்டிருக்கிற நொடிகளில் ஒன்று எனக்கு புலப்படுகிறது. கலீல் கிப்ரான் கூறியதைப் போல மரம் அழகாக தன்னுடைய கிளைகளை பரப்பி வான வீதியிலே ஒரு கவிதையை எழுதி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அதிலிருந்து காகிதம் செய்து நம்முடைய வெறுமையை அதில் நிரப்புகிறோம். நம்முடைய வெறுமையை அந்த அழகான மரத்தை சிதைத்து காகிதமாக்கி நிரப்புகிறோம் என்றவர் எழுதுகிறார். டி.எஸ். எலியட் ஒரு அற்புதமே. எங்கே அறிவு நாம் திரட்டிய தகவல்களால் மறைந்து போனதே, எங்கே வாழ்க்கை நாம் வாழுகிற அவசரத்தில் தவறுவிட்டு விட்டோமே என்பது. Where is the wisdom that we have lost in knowledge? And where is the knowledge that we have lost in information? And where is the life that we have lost in living? என்று டி.எஸ். எலியட் குறிப்பிடுகிறார். வாழுகிற அவசரத்தில் நாம் வாழ்க்கையே தவற விடுகிறோம் என்பதுதான் உண்மை. இன்று பலர் புத்தகங்களை படிக்கிறார்கள். புத்தகங்களை படிக்க வேண்டும். புத்தகங்களை படிப்பதும் வாழ்க்கையை படிப்பதுதான். ஆனால் அந்த புத்தகங்களை படிக்கும் போது அதை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி படிக்க வேண்டும். நீங்கள் கம்பரை படியுங்கள். கம்பருடைய அழகான கவிதை ஒன்று, எவ்வளவு அழகாக அவர் எழுதியிருக்கிறார் பாருங்கள். சூர்ப்பனகை வருவதை எழுதுகிறார். பஞ்சு ஒளிர் விஞ்சுகொளர் பல்லவம் அணுங்க செஞ்சவைய கஞ்சனிமர் சீரடியலாகி அஞ்சொலில மஞ்சையன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சையன வஞ்சமகள் வந்தார். எல்லாமே மெல்லினம். காரணம் அவள் வல்லினம். மெல்லினத்தை போட்டு அவள் மென்மையாக தோன்றுவதை போல நடித்து கொண்டு வருகிறாள் என்று வரிகளிலேயே அந்த உணர்வை ஏற்படுத்தி விடுகிறார் கம்பர். ஆனால் கம்பரை படிக்கிற போது நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒன்றைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய இளைஞர்கள் அவசியம் நெஞ்சில் ஒற்றிக்கொள்ள வேண்டும். ராமனை பற்றி சீதை சொல்கிறாள், ஒரு பகல் பழகினால் உயிரையும் ஈவரால். இங்கேதான் நண்பர் திரு சுந்தரா உடைப்பன் கடைசியாக சொன்ன கவிதை வருகிறது. எப்படி குகன் தம்பியாக முடியும், சுக்ரீவன் தம்பியாக முடியும், எப்படி விபீடனன் தம்பியாக முடியும்? ஏனென்றால் இவர்கள் மூவருமே ராமனுக்கு மூத்தவர்கள். தம்பி அண்ணன் என்பது வயதால் வருவதல்ல, அரவணைக்கும் பண்பால் வருவது. யார் அரவணைக்கிறார்களோ அவர்கள் அண்ணன், அரவணைப்பால் மகிழ்கிறவர்கள் தம்பி. அங்கே வயது முக்கியமல்ல, முதிர்ச்சி முக்கியம். அங்கே அந்த பதில் வருகிறது. இவர்கள் எல்லோரும் எப்படி சகோதரர்களாக ஆனார்கள்?
இவர்கள் அத்தனை பேருமே ஒரு பகல் பழகிய ராமனுக்காக உயிரையும் தருவதற்கு தயாராக இருந்தவர்கள். ஆக வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி படிப்பதில்தான் அதன் சூட்சுமம் அடங்கி இருக்கிறது. அந்த சூட்சுமத்தை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்கிற போதுதான் நாம் உலகை பற்றி அறிந்து கொள்ள முடியும். நிறைய பேர் படிக்கிறார்கள். எதற்காக படிக்கிறார்கள்? பணிக்காக படிக்கிறார்கள், பதவி உயர்வுக்காக படிக்கிறார்கள், பாடங்களுக்காக படிக்கிறார்கள், வாழ்க்கைக்காக படிப்பது இல்லை. அவர்கள் படிப்பதையெல்லாம் எப்படியாவது பணமாக்கி விட முடியுமா, பதவியாக்கி விட முடியுமா என்று நினைத்து படிக்கிறார்கள். அது வாழ்க்கையை வாசிப்பது அல்ல. இன்னும் சிலர் படிக்கிறார்கள், நான் இவ்வளவெல்லாம் படித்திருக்கிறேன் பார், என்னை விட பெரிய படிப்பாளி இருக்க முடியுமா என்று காண்பிப்பதற்காக படிக்கிறார்கள். அதுவும் வாசிப்பு அல்ல. உண்மையான வாசிப்பு ஒருவனை இன்னும் மென்மையாக்க வேண்டும், இன்னும் மேன்மையாக்க வேண்டும். அவன் சருகை போல் உதிர்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். தன் முனைப்பை கடற்றி விட்டுவிட்டு இந்த பூமியைப் போல பொறுமையை அடைபவனாக இருக்க வேண்டும். அவன் மழைத்துளிகள் வந்தால் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்வதைப் போல தயாராக இருக்க வேண்டும். எந்த திசையிலிருந்து ஞானமோ அறிவோ தன்னை நோக்கி வந்தால் அதை வரவேற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுதான் படிப்புக்கான. சின்ன குழந்தை கூட நிறைய படித்தவர்களை தோற்கடிக்க முடியும் என்பதற்கு இந்த தஞ்சை மண்ணே சான்று. சோறு எங்கே விற்கும் என்று சொன்ன புலவனுக்கு தொண்டையில் விற்கும் என்று, விற்கும் என்பதற்கு விற்கும் என்று சொன்னதற்காக புலவனுக்கு சிறுவன் பதிலடி கொடுத்த மண் இது. எங்கிருந்து வேண்டுமானால் ஞானம் வரலாம். நான் படித்திருக்கிறேன் என்று அடுத்தவர்களிடம் பெருமைப்படுவதற்காக அல்ல. நண்பர் சுந்தரா உடைப்பன் சொன்னார் அல்லவா, படிப்பது அறிவு பெறுவதற்காக அல்ல, அறியாமையை அறிந்து கொள்வதற்காக. ஒவ்வொரு முறை வாசிக்கிற போதும் இவ்வளவு செய்திகள் தெரியாமல் இருந்திருக்கிறோமே, இது கூட தெரியாமல் இருந்திருக்கிறோமே என்று நாம் இன்னும் பணிவாக ஆக வேண்டும், இன்னும் மென்மையாக ஆக வேண்டும். எப்படி தாபோ கூறுகிறதோ அதைப் போல ஒரு மனிதன் இன்னும் மென்மையாக ஆவதற்குத்தான், அவனிடம் இருக்கிற சொரசொரப்பான பகுதிகளை எல்லாம் நீக்குவதற்காக, அவன் இன்னும் தன்னை வழவழப்பாக ஆக்கிக்கொண்டு தன்னிடம் இருக்கிற வேண்டாத பக்கங்களை எல்லாம் நீக்கி விடுவதற்காக. அவ்வாறு வாசிக்காத போது அது வெறும் கடன் வாங்கிய அறிவாகத்தான் இருக்குமே தவிர அது நமக்குள் ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்தாது. ஐசக் நியூட்டன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பை சொல்லுகிறார். நான் கண்டுபிடித்தவற்றையெல்லாம் உங்களிடம் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். எப்படி என்றால், கடற்கரையில் கிளிஞ்சலை கண்டெடுத்த ஒரு குழந்தை அதோடு ஓடி வரும், அதைப் போல நான் ஓடி வந்து உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கடற்கரையில் தேடுபவர்களுக்கு கிளிஞ்சல் தான் கிடைக்கும். எப்போதுமே கடலினுடைய மேற்பரப்பு இருக்கிறதே, அது ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கும். ஆனால் உள்ளே ஆழமாக இருக்கிற கடல் அமைதியாக இருக்கும். ஆழமே இல்லாத இடத்தில் அலைகள், ஆர்ப்பரிப்புகள், ஓசை. ஆனால் ஆழம் அதிகமாக இருக்கிற இடத்திற்கு சென்றால் அது அமைதி, எந்த விதமான ஓசையும் இல்லை. அதிகம் வாசித்தவர்கள் ஆழ்கடலைப் போல இருப்பார்கள், ஆர்ப்பரிப்பு செய்யாமல். ஏனென்றால் அவர்கள் படித்தவுடன் வாழ்க்கையோடு அதை தொடர்பு படுத்தி வாசித்து வாசித்து தங்களை மெருகேற்றுவதில் கவனம் செலுத்துவார்கள். நியூட்டன் எவ்வளவு பெரிய அறிஞர், அவர் ஏன் அப்படி கிளிஞ்சல்களோடு வந்ததாக கூற வேண்டும்? நியூட்டனை விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி என்று குறிப்பிடுவார்கள். மற்ற விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த பொருட்களுக்கெல்லாம் மூலமாக இருந்தது அவர் கொடுத்த சூத்திரங்கள். கால்குலஸ் என்கிற கணிதத்தை அந்த காலத்தில் கண்டுபிடித்தவர், மிகுந்த புத்திசாலி. அவரை போன்ற மாபெரும் அறிஞர்களே தங்களை
கிளிஞ்சல்களை கொண்டு வந்தவர்கள் என்று சொன்னால் நாம் நம்மை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அவர் சொன்னார், இனிமேல் ஒரு நாயின் வாளில் ஒரு தகர டப்பாவை கட்டினால் எப்படி சகல நேரமும் அது சத்தத்தை ஏற்படுத்தி இருக்குமோ, அதை போல எங்கு சென்றாலும் நான் இந்த நோபல் பரிசு பெற்றதை சொல்லி சொல்லி சத்தம் செய்து கொண்டிருப்பார்கள். என் வாளில் மாட்டிய தகர டப்பாவை போல அந்த பரிசு ஆகிவிட்டது என்று குறிப்பிட்டார். எவ்வளவு தூரம் அவர் மென்மையாக இருந்திருந்தால் இதை சொல்லி இருக்க முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இயல்பாகவே வாழ்க்கையை வாசிக்கிற அந்த மனப்பான்மையோடு தான் பிறக்கிறோம். வாழ்க்கையை வாசிப்பதற்கு நாம் எல்லாவற்றையும் ரசிக்க வேண்டும். உதாரணமாக வருகிற போது மழை வந்தது. மழையை நாம் ரசிக்க வேண்டாமா? இந்த பேச்சை விட அந்த மழை உன்னதமானது இல்லையா? இந்த பேச்சினால் என்ன விளைந்து விட போகுது? இதை கேட்காவிட்டால் என்ன ஆகிவிட போகிறது? ஒன்றுமாக போவதில்லை. நீங்கள் இன்னும் சற்று சீக்கிரமாக வீட்டிற்கு போயிருக்கலாம். ஆனால் இந்த மழை வந்திருந்தால் எவ்வளவு அற்புதமாக இருந்திருக்கும். நாங்கள் எல்லாம் சின்ன வயதிலே மழை வந்தால் அந்த மழையை ரசிப்போம், அதில் நனைவோம். குடைகளெல்லாம் அப்போது கிடையாது. மழையில் நனைந்து அந்த மழைச்சாரல் முகத்திலே பட்டு தெளிக்கிற போது பேரானந்தப்படுவோம். காகித கப்பல்கள் விடுவோம். அந்த மழை நின்றதும் ஏற்படுகிற வானவில்லை தரிசித்து பார்த்திருப்போம். அந்த மழையினால் தேங்கிய நீரில் கால்களை அலசுவோம். எங்காவது கூரை ஒழுகினால் அந்த இடத்தில் ஒரு பாத்திரத்தை வைப்போம். மழை எங்களுக்கு இம்சையாகவே இருந்ததில்லை.